ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது இல்லைங்களா, based on the formations fruits may be classified into 3 types: true fruits, false fruits and parthenocarpic fruits. true fruits அப்படின்னா உண்மையான fruits அப்படின்னு அர்த்தம். for this examples, ovary develops into a fruit without any non-carpellary part. எந்த வகையான கார்புலரி பார்ட்டும் இல்லாமல் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து என்னது ட்ரூ ஃப்ரூட். இது எதுன்னு பார்த்தோன்னா டொமேட்டோலையும் மேங்கோலையும். ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் த ஓவரி த நான் கார்புலரி பார்ட், ஓவரி அதாவது ஃப்ளோரல் பார்ட்ஸ் எதுவுமே தலாமஸ் இது எதுவுமே இல்லாமல் ஃபார்ம் ஆகிறது, அதுக்கு பேர் வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ். ஃப்ளோரல் பார்ட்ஸில் வந்து தலாமஸ் மூலமாக உருவாகிறது ஆப்பிள், பீரியந்த் மூலமாக வந்து உருவாகிறது ஜாக் ஃப்ரூட்டு, தென் இன்வலூக்கர் அண்டு பீரியந்த் மூலமாக வந்து உருவாகிறது வந்து வால்நட். இது எல்லாமே வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு சில இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்றது வந்து எப்படி உருவாகும்னா பாலினைசேஷன் ப்ராசஸும் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸும் சேர்ந்து தான் வந்து என்னவாகும் ஒரு ஃப்ரூட் வந்து உருவாகும். இது எதுவுமே வந்து நடக்கலை. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸே நடக்காமல் ஒரு ஃப்ரூட் உருவாச்சுன்னா அதற்கு நேம் வந்து என்னது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். இதில் வந்து விதையே இருக்காது. பனானாவில் யாராவது விதை பார்த்துருக்கீங்களா? ஐ திங்க் கிடையவே கிடையாது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து என்னது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் பனானா. ட்ரை ஃப்ரூட் அப்படின்றது அதாவது டெவலப் ஃப்ரம் சிங்கிள் ஓவரி வேர் த பெரிகார்ப் இஸ் ட்ரை. அதாவது நாம் என்ன சொல்லுவோம், இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரேப்ஸ் அப்படின்றது நாம் வந்து எல்லாராலையும் விரும்பி சாப்பிடக்கூடியது. சீட்லெஸ் கிரேப்ஸு, சீட்ஸ் கிரேப்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க. அதே கிரேப்ஸை வந்து ட்ரை பண்ணி இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் விற்பான் பாருங்கள், அதை தான் வந்து ட்ரை ஃப்ரூட். அந்த ட்ரை ஃப்ரூட்டை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு எபிகார்பு, மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப் அப்படின்னு இருக்குது. இதில் சப்டிவைடடான 3 டைப்ஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்றத வந்து கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒன் ட்ரை டெஹிசியன்ட் ஃப்ரூட். அடுத்து ட்ரை டெஹிசியன்ட் ஃப்ரூட். ட்ரை டெஹிசியன்ட் ஃப்ரூட் அப்படின்னா என்னன்னு கவனிச்சோன்னா பெரிகார்ப் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரையாக இருக்கும். தென் அது வந்து என்னவாகும்னா ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் அப்படின்னா பிரியறதுன்னு அர்த்தம். ஸ்ப்ளிட்ஸ் ஓப்பன் அலாங் த சுவிச்சஸாக வந்து பிரிஞ்சு லிப்ரேட் ஆகும். சீட்ஸ் வந்து என்னவாகும்னா லிப்ரேட் ஆகும். இதற்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரை டெஹிசியன்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை டெஹிசியன்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா உலர் வெடிக்கனிகள் அப்படின்னு அர்த்தம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு கவனிச்சோன்னா ஃபாலிக்கிள். என்னது ஃபாலிக்கிள். ஃப்ரூட் டெவலப்ஸ் ஃப்ரம் எ மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி. மோனோகார்புலரியான சுப்பீரியர் ஓவரியாகவும் தென் டெஹிசஸாகவும் இருந்ததுன்னா ஒன் சிச்சுர் மட்டும் இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது ஃபாலிக்கிள். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் கெலோட்ராஃபிஸ். நெக்ஸ்ட் ஒன் லெகும் ஆர் பாட். லெகும் மாதிரியும் தென் பாட் மாதிரியும் இருக்கும். ஃப்ரூட் டெவலப் ஃப்ரம் மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரி. ஃப்ரூட்ஸ் வந்து மோனோகார்புலரியாகவும் சுப்பீரியர் ஓவரியாகவும் இருந்ததுன்னா டெஹிசஸ் த்ரோ போத் டார்சல் அண்டு வென்ட்ரல் சுவிச்சஸ். போத் டார்சலாகவும் தென் வென்ட்ரலாகவும் வந்து இருக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது லெகும் ஆர் பாட். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் பைசம். எக்ஸாம்பிள் வந்து என்னது பைசம், சட்டைவம் சொல்லுவோம். இந்த பட்டாணி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து என்ன வெரைட்டியை வந்து சேர்ந்தது லெகும் டைப்ஸ்க்கான வகையை வந்து சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து சிலிகுவா. என்னது சிலிகுவா. ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் பைகார்புலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி. ஃப்ரூட்ஸ் ஆகிறது பைகார்புலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரியாக இருந்ததுன்னா ஞாபகம் வச்சுக்கோ நல்லா. பிஎஸ்எஸ் பைகார்புலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி அப்படி இருந்ததுன்னா அது என்னது சிலிகுவான்னு அர்த்தம். இனிஷியலி ஒன் சாம்பர்டு அப்படின்னா அரை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இனிஷியலில் வந்து 1 சாம்பர் இருக்கும். பட் சப்ஸ்குவாயிண்டில் வந்து பார்த்தோன்னா 2 சாம்பர்டு வந்து இருக்கும். ஃபார்மேஷன் ஃபால்ஸ் செப்டம் வந்து ஃபார்ம் பண்ணும். இது வந்து ரெப்ளம்னு சொல்லலாம். த ஃப்ரூட் டெஹிசியஸ் எலாங் 2 ஸ்டிச்சர். இதில் வந்து 2 ஸ்டிச்சர்ஸ் இருக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா
பிராக்சிகா. என்னது? பிராக்சிகா. சிலிக்காவுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது? பிராக்சிகா ஓலரேஷியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கவனிங்க. அடுத்த ஒன்று, ஃப்ரூட் சிமிலர் டு சிலிக்குவா பட் ஷார்ட்டர் அண்டு பார்டர். ஃப்ரூட் பார்க்குறதுக்கு சிலிக்குவா மாதிரியும் இருக்கும், பட் ஷார்ட்டராகவும் இருக்கும், ப்ராடராகவும் இருக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன? கேப்செல்லா. நெக்ஸ்ட் ஒன், கேப்சூல். ஃப்ரூட்ஸ் டெவலப்ஸ் ஃப்ரம் மல்டி கார்புலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி. மல்டி கார்புலரியான சின்கார்பஸான சுப்பீரியர் ஓவரியாக இருந்ததுன்னா அதனுடைய நேம் வந்து என்னது? கேப்சூல். பேஸ்டு ஆன் த டெசிஷன்ஸ், அது வெடிக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை வந்து பேஸ் பண்ணி அதில் வந்து என்ன டைப் பண்ணியிருக்காங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் ஒன் வந்து செப்டிசிடல். என்னது? செப்டிசிடல். கேப்சூல் ஸ்ப்ளிட்டிங் எலாங் செப்டா. கேப்சூல் வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆகிறது செப்டாவோடவும் தென் வால்வ்ஸோடவும் வந்து என்னவாகும்? பிரியும். ரிமைனிங் அட்டாச்டு டு செப்டா. ரிமைனிங் வந்து செப்டாவோட அரேஞ்ச்மெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? செப்டிசைடல். என்னது? செப்டிசைடல். வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் அரிஸ்டலோக்கியா. என்னது? அரிஸ்டலோக்கியா அப்படின்ற பிளான்ஸில் வந்து செப்டிசைடல் டைப்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? கேப்சூலில் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது 3 டைப்ஸ் இருக்குது. செப்டிசிடல், லாக்லிசிடல், தென் செப்டிஃப்ராகல், தென் நெக்ஸ்ட்டு பொரிசிடல், தென் டென்டிசிடல், தென் சர்க்கும்சிசியல் அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கவனிங்க, அதை பற்றி பார்க்கலாம். கவனிங்க. கலர் டிராஃபிஸில் வந்து இந்த மாதிரியான ஃபாலிக்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். பாருங்கள், இங்கே ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அந்த பிளான்ட்ஸ்லேருந்து அது வந்து என்னவாகும்னா இப்படி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சரியா? இந்த ஒயிட்டி ஹேர் மாதிரி இருக்கும். சரியா? இந்த ஒயிட்டி ஹேர் மாதிரி வெள்ளையாக முடி மாதிரி என்னவாகும்னா பறந்து வரும். பார்த்துருக்கிறியா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து ஃபாலிக்கிள் டைப்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பைசம் சட்டைவம் சொல்லுவோம், பச்சை பட்டாணி. சரியா? இதுதான் வந்து லெக்யூம் பிளான்ட்ஸ் பைசம்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து மஸ்டர்டு. பிராக்சிகா அப்படின்னா வந்து என்னது? மஸ்டர்ட். நம்ம கடுகு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த நாய் கடுகுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலதெல்லாம் இந்த தோட்டத்தில் இந்த வெளியில் முட்பு புதர்லலாம் வந்து என்னவாயிருக்கும்? ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அது வந்து என்னது? நாய் கடுகு. ஸோ அதே மாதிரி தான் வந்து என்னதுன்னா மஸ்டர்ட் பிராக்சிகாவில் வந்து இந்த நார்மலாக இந்த கடுகு செடி இருக்குது இல்லைங்களா? இதுதான் இந்த மாதிரி இருக்கும். மஸ்டர்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது? இந்த இதுதான் பிக்சர்ஸ் தான். கவனிங்க, பார்த்துக்கோங்க. சிலிக்குவா அப்படின்னாவே கடுகு செடி. சிலிக்குவா அப்படின்னா என்னது? கடுகு செடி. நெக்ஸ்ட் ஒன் வந்து சிலிக்குலா. என்னது? சிலிக்குலா. சிலிக்குலான்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சொன்னேன்? கேப்செல்லா. சிலிக்குலான்னா என்னது? கேப்செல்லா. தென் லிபிடியம், எலிசியம் அப்படின்ற டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து சில டைப்ஸ் வந்து இருக்குது. கேப்சூல், நெக்ஸ்ட்டு செப்டிசிடல், தென் லாக்டிசிடல் அப்படின்னா என்னன்றதை கவனிக்கலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இதில் கவனிங்க. இது வந்து லாக்லிசிடல். ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ், வெண்டைக்காய் சொல்லுவோம் இல்லைங்களா? அது. இந்த டெட்டூரா மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம், ஊமத்தஞ்செடி. அது வந்து செப்டிஃப்ராகல் அப்படின்ற பிளான்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுதான் வந்து ட்ரை டெசிசியன்ட் ஃப்ரூட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதில் நெக்ஸ்ட் ஒன் வந்து நாம் இப்போ பார்க்கக்கூடியது லாக்லிசிடல். என்னது? லாக்லிசிடல். கேப்சூல், அதாவது கேப்சூல் ஸ்ப்ளிட்டிங் எலாங் லாக்யூல்ஸு. கேப்சூல் வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆகிறது லாக்யூல்ஸோடு வந்து சேர்ந்து ஸ்ப்ளிட்டிங் ஆகும். வால்ஸ் ரிமைனிங் அட்டாச்டு டு செப்டா. எக்ஸாம்பிள்ஸ், வால்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னா அந்த செப்டாவோட தான் இணைஞ்சிருக்கும். சரிங்களா? இது ஒரு வெண்டைக்காய். இதை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. சரியா? இதில் அங்கங்கே வந்து ஒரு 4-5 சேம்பராவது இருக்கும். அந்த சேம்பர் வந்து ஒவ்வொன்றுமே வந்து என்னவாகும்னா பிரியும். ஸ்ப்ளிட் ஆகிறது பிரியும். அப்புறமா பிரிஞ்சதுன்னா
அதில் என்னவாகும்னா இப்போ ஒரு வெண்டைக்காயுடைய இதில் இருக்குன்னா அங்கே ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள் விதை, அதை தான் என்ன சொல்கிறோன்னா லாக்கில்ஸ். அந்த லாக்கில்ஸோட அறைகள்னு சொல்லுவோம். அதனோட வந்து என்னவாகும்னா சேர்ந்துருக்கும். இதான் வந்து லாக்கிலிசிடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன் பொரிசிடல். என்னது? பொரிசிடல். நெக்ஸ்ட் ஒன் பொரிசிடல். திஸ் இஸ் த டெஹிசன்ஸ் த்ரோ டெர்மினல் போரஸ். டெர்மினல் போரஸில் வந்து டெஹிசன்ஸ் ஆச்சுன்னா அதனுடைய நேம் வந்து என்னது? பொரிசிடல். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் பப்பாவார் சோமனிஃபெரம். என்னது? பப்பாவார் சோமனிஃபெரம் அப்படின்ற பிளான்ஸில் வந்து இந்த மாதிரியான பொரிசிடல் டைப்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து ட்ரை இன்டெஹிசியன்ட் ஃப்ரூட். என்னது? ட்ரை இன்டெஹிசியன்ட் ஃப்ரூட். கவனிங்க, முன்னாடி பார்த்தது ட்ரை டெஹிசியன்ட் ஃப்ரூட். ட்ரை டெஹிசியன்ட் அப்படின்னா என்ன? வெடிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இன்டெஹிசியன்ட் அப்படின்னா வந்து உலர்ந்திருக்கும், ஆனால் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து என்னவாகாது? வெடிக்காது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் விச் டஸ் நாட் ஸ்ப்ளிட் ஓப்பன் அட் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா கூட அது வந்து என்னவாகாது? ஸ்ப்ளிட் ஆகாது, பிரியாது. இதில் சில சப்டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு கவனிச்சோன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து அக்கீன். என்னது? அக்கீன். நெக்ஸ்ட்டு ஒன், இந்த அக்கீனில் கவனிங்க, சிங்கிள் ஸ்டீடட் ட்ரை ஃப்ரூட்ஸ் டெவலப்பிங் ஃப்ரம் எ சிங்கிள் கார்பல் வித் சுப்பீரியர் ஓவர். இது எங்கேருந்து உருவாகுது? இது சிங்கிள் சீடடான ட்ரை ஃப்ரூட்ஸில் இருந்து சிங்கிள் கார்பலான சுப்பீரியர் ஓவரிலிருந்து ஃபார்ம் ஆகுது அக்கீன் அப்படின்றது. காமனாக டெவலப் ஆகிறது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா அப்போகார்பஸ் பிஸ்டிலில் இருந்தும் ஃப்ரூட் வால் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சீடு கோட். சீடு கோட்லேருந்து இது என்னவாக இருக்கும்? பிரிஞ்சிருக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள்ஸ் கிளிமாட்டிஸ் டெல்ஃபீனியம். என்னது? டெல்ஃபீனியம் அப்படின்றது வந்து அக்கீன்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன், அடுத்து வந்து என்ன அப்படின்னு கவனிச்சோன்னா சிப்செல்லா. இந்த சிப்செல்லா அப்படின்றது சிங்கிள் சீடரான ட்ரை ஃப்ரூட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் பைகார்பலரி சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கேல்ஸ் வந்து இதில் ரெடியூஸ்டாக இருக்கும். ஹேரியான ஃபெதரியான கேலக்ஸி லோப்ஸ் வந்து இருக்கும். தென் அதாவது இது எல்லாமே வந்து ரெடியூஸ்டு ஸ்கேல்ஸு, ஹேரி ஆர் ஃபெதரி லோப், கேலக்ஸி லோப்ஸ் இது எல்லாமே வந்து ரெடியூஸ்டாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ட்ரைடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது சிப்செல்லாவுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கேரியாப்சிஸ். இட் இஸ் எ ஒன் சீடட் ஃப்ரூட். கேரியாப்சிஸ் அப்படின்றது ஒன் சீடட் ஃப்ரூட்ஸ். இது டெவலப் ஃப்ரம் த மோனோகார்புலரி. இது எங்கேருந்து உருவாகுது? மோனோகார்புலரியான சுப்பீரியர் ஓவரிலேருந்து உருவாகுது. பெரிகாப் அப்படின்றது வந்து இன்செப்பரபிளி ஃபியூஸ்டு வித் சீடு. பெரிகாப் அப்படின்றது இன்செப்பரபிளியான சீடோட ஃபியூஸாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஒரைசா, டிரிட்டிகம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரைசா சட்டைவா, டிரிட்டிகம் வல்கர், இதெல்லாம் வந்து இந்த மோனோகாட் ஃபேமிலியில் ரைஸ்லலாம் வருதோ அது எல்லா வெரைட்டியுமே வந்து என்னது? கேரியாப்சிஸ் ஃபேமிலி தான். நெல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? கோதுமை இதெல்லாமே வந்து கேரியாப்சிஸ் போயேசி ஃபேமிலின்னு சொல்லுவோம். இதில் வர எல்லா இதுவுமே வந்து எதை சேர்ந்தது? கேரியாப்சிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க, அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அக்கீன். அக்கீன்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுதான் வந்து கிளிமாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து சிப்செல்லா. சரிங்களா? ட்ரைடாக்ஸ் பிளான்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கேரியாப்சிஸ். என்னது? கேரியாப்சிஸ். அடுத்தது நட்ஸு. நம்ம அனகார்டியம் இது பாருங்கள், முந்திரி கொட்டை சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இந்த அனகார்டியம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்து சமாரா, ஏசர் அப்படின்னு சொல்லுவோம். சமாரா அப்படின்றது ஏசர் உலஸ் பிளான்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து யூட்ரிக்கல் அப்படின்றது கீனோபோடியம் அப்படின்ற பிளான்ஸில் இருக்குது. இதுதான் வந்து ட்ரை இன்டெஹிசியன்ட் ஃப்ரூட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு கேரியாப்சிஸில் வந்து கவனிங்க, ஒரு சீடரான ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இது டெவலப் ஆகிறது பார்த்தோன்னா மோனோகார்புலரி சுப்பீரியர் ஓவரிலிருந்து ஃபார்ம் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பெரிகாப் வந்து என்னவாகி இருக்கும்? இன்செப்பரபிளி ஃபியூஸ்டு வித் சீடு. இன்செப்பரபுளாக சீடலோட ஃபியூஸ் ஆகியிருக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஒரைசா. நெக்ஸ்ட் ஒன் வந்து நட்.
நட் அப்படின்னா முந்திரி கொட்டைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய நட்ஸ் இருக்குது, அதில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து கேஷ்யூ நட் மட்டும் கொடுத்துருக்காங்க. they develop from multicarpellary syncarpous superior ovary. மல்டிகார்புலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரி. இது ஹார்டாக இருக்கும், வுட்டியாக இருக்கும், போனி பெரிகாப் இருக்கும். ஒன் சீடரான ஃப்ரூட்ஸ் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் அனகார்டியம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து சமாரா. என்னது? சமாரா. சமாராவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏசர். இட் இஸ் த ட்ரை இன்டெகிசியன்ஸ் ஒன் சீடட் ஃப்ரூட்ஸ். பெரிகாப் டெவலப்ஸ் இன்டு தின் விங்டு. பெரிகாப்பில் வந்து டெவலப்டான தின் விங்டு இருக்கும். ஸ்ட்ரக்சர் அரவுண்ட் த ஃப்ரூட். ஸ்ட்ரக்சரை சுற்றி ஃப்ரூட் அரவுண்ட் ஆகியிருக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஏசர். நெக்ஸ்ட்டு வந்து யூட்ரிக்கில். என்னது? யூட்ரிக்கில். யூட்ரிக்கில் அப்படின்றது they develop from bicarpellary unilocular syncarpous superior ovary. இது வந்து டெவலப் ஆகிறது வந்து என்னது? பைகார்புலரியான யூனிலாக்குலாரான சின்கார்பஸான சுப்பீரியரான ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். பெரிகாப் வந்து லூஸ்லி என்க்ளோசிங் த சீட்ஸ். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் கீனோபோடியம். இது எதில் இருக்குது? கீனோபோடியமில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து சைசோகார்பிக் ஃப்ரூட். என்னது? சைசோகார்பிக் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் டைப்பை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, இன்டர்மீடியேட் பிட்வீன் டெகிசியன்ட் அண்டு இன்டெகிசியன்ட் ஃப்ரூட். டெகிசியன்ட்டுக்கும் தென் இன்டெகிசியன்ட்டுக்கும், அதாவது உலர் வெடிக்கனிக்கும் வெடியா கனிக்கும் இடையில் ட்ரை ஃப்ரூட் சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் வந்து இருக்கும். இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டடாக வந்து டெகிசிங் ஆகும். ஸ்ப்ளிட்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். சில செக்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணும்? ஸ்ப்ளிட் பண்ணும். ஈச் கண்டெய்னிங் ஒன் ஆர் மோர் சீட்ஸ். ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒன்றோ அல்லது அதற்கும் அதிகமான சீட்ஸோ வந்து இருக்கும். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னுட்டு அடுத்து கவனிங்க. சைசோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சைசோகார்பிக் ஃப்ரூட்டில் க்ரீமோகார்ப். என்னது? க்ரீமோகார்ப். ஃப்ரூட்ஸ் டெவலப் ஃப்ரம் பைகார்புலரி. பைகார்புலரியான சின்கார்பஸ் இன்ஃபீரியர் ஓவரியில் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு 2 1 சீடட். ஸ்ப்ளிட் ஆகி 2 1 சீடட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இதில் செக்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? மெரிகா. ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெசன்ஸ் இன் கொரியாண்டர். சரிங்களா. கவனிங்க, நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள் கொத்தமல்லி. கொத்தமல்லி விதைகள் வந்து இருக்கும். சரிங்களா. அந்த கொத்தமல்லி விதைகளுடைய சயின்ஸ் நேம் தான் வந்து கொரியாண்டர் சட்டைவம்னு சொல்லுவோம். அந்த க்ரீமோகார்ப்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொத்தமல்லி விதை தான். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் கார்செருலஸ். என்னது? கார்செருலஸ். ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகிறது வந்து பைகார்புலரி சின்கார்பஸ் சுப்பீரியர் ஓவரியாக வந்து இருக்கும். ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு 4 1 சீடட் வந்து இருக்கும். ஸோ 1 சீடட் செக்மெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? கார்செருலஸ். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதை வந்து என்ன சொல்லுவோன்னா, இந்த செக்மெண்ட்ஸ்க்கு வந்து நட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? நட்லெட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து லியூகாஸ். என்னது? லியூகாஸ் அப்படின்ற பிளான்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க, லொமாண்டம். என்னது? லொமாண்டம். லொமாண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது இந்த ஃப்ரூட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் மோனோகார்புலரி யூனிலாக்குலார் ஓவரி. இது வந்து என்னது? மோனோகார்புலரியான யூனிலாக்குலார் ஓவரி. லெகுமினஸ் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும். கன்ஸ்ட்ரக்டட் பிட்வீன் சீட்ஸ் டு ஃபார்ம் ஏ நம்பர் ஆஃப் ஒன் சீடட் கம்பார்ட்மெண்ட்ஸ். இதில் ஒன் சீடட் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். செப்பரேட்டட் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி வந்து செப்பரேட்டடாக ஆகும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் மைமோசா பியூட்டிகா சொல்லுவாங்க. டச்மீ நாட் பிளான்ட், தொட்டால் சிறுங்கி இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ்க்கு வந்து என்னென்ன? லொமாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் ரெக்மா. ரெக்மா அப்படின்னாவே அது பிளவு கனி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. they develop from a tricarpellary syncarpous superior trilocular ovary. லாக்யூல் வந்து எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். ட்ரைனாவே 3ன்னு அர்த்தம். ஸ்ப்ளிட் இன்ட்டு 1 சீடர் கோக்கி. அதாவது 1 சீடரான கோக்கியா வந்து என்னவாகும்? ஸ்ப்ளிட் ஆகும். விச் ரிமைன் அட்டாச்டு டு
கார்போபோர் இதோட ஒன்று வந்து என்னவாக இருக்கும், அட்டாச்டு ஆகிட்டு கார்போபோராக மாறும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ரிசீனஸ் கம்யூனஸ். என்னது, ரிசீனஸ் கம்யூனஸ். சரிங்களா, திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரெக்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகேட் ஃப்ரூட். கவனிங்க, இப்போது இந்த இதுதான் வந்து சைசோகார்பிக் ஃப்ரூட்டு. கொரியாண்ட்ரம் சொன்ன பாருங்கள், க்ரீமோகாப் கொரியாண்ட்ரம் கொத்தமல்லி விதை. நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்செருலஸ் லியூக்கஸ் பிளான்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொன்ன பாருங்கள், இதுதான். அடுத்து ஒன் வந்து பார்த்தோன்னா கவனிங்க பாருங்கள், இதுதான் வந்து லொமாண்டம் மைமோசா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த மைமோசாவில் இருக்கக்கூடிய லொமாண்டம். நெக்ஸ்ட் ஒன் இந்த ரெக்மா ரிசீனஸ் கம்யூனிஸ். இந்த ஆமனுக்கு விதையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு கவனிச்சோன்னா ரெக்மா தான். சரிங்களா.